ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுடிதார் மெட்டீரியல்லாம் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பேட்ச் கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி நெக்கு கிட்ட கரெக்ட் சைஸில் வச்சு ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெயின் பீஸில் சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு, இது லைனிங் சுடிதார் தான், ஆனால் நான் மெயின் பீஸில் மட்டும் இதை அட்டாச் பண்ணுறேன். சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 14 இன்ச்சு 13.5 இன்ச் வரையும் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் மேல் பக்கமாக கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே இருந்தால் வயிறு வரையும் வந்துடும். இந்த டிசைன் நமக்கு செஸ்ட் பார்ட் வரையும் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இது கரெக்டாக இருக்குது. அதனால் நான் சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுறேன். ஃபுல்லாக சுற்றி வர தையல் போட்டுடுறேன். இந்த மாதிரி தையல் போடும்போது கரெக்டாக அது சென்டரில் தான் தைக்கிறோமான்னு நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் கோணலாக இருந்தாலும் நம்ம ப்ளவுஸ் சுடிதார் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அசிங்கமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். இது தைச்சாச்சு. தைச்சி முடிச்சுட்டு நம்ம இப்போ லைனிங் பீஸை இதில் அட்டாச் பண்ணிடலாம். இதோட சென்டர் பாயிண்ட்டும் லைனிங் பீஸோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த ஷோல்டர் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் கிட்ட இருந்து தைச்சிடலாம். எப்பயுமே லைனிங் பீஸ் அட்டாச் பண்ணும்போது மேல் பாகத்திலிருந்து தான் தைச்சிட்டு வரணும். அப்போ தான் கரெக்டாக வரும் நமக்கு. சுற்றி அப்படியே ஆமோல் கிட்ட இருந்து சைடு எல்லாமே நம்ம சுருக்கம் இல்லாமல் தைச்சிட்டே வந்துடலாம். நம்ம மெயின் பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்து அடிக்க வேண்டியதில்லை. லைனிங்கை சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வச்சுட்டு சுற்றி தையல் அடிச்சிட வேண்டியதான். தையல் அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீஸை இப்போவே ரைட் சைடு இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை இப்படியே கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போதே கட் பண்ணிட்டீங்கன்னா வேலை உங்களுக்கு ஈஸியாக முடியும். சுடிதாரும் சீக்கிரமாக தைச்சிடலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நான் கேன்வாஸை லைனிங்கை வச்சு ஒட்டி வச்சுருக்கேன். அதை ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிவிட்டு சுற்றி வர தையல் போட்டுடலாம். இந்த நெக்கு டிசைன் தான் நம்ம அந்த சுடிதாருக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த கார்னர் பாயிண்ட்டு அந்த எம்ப்ராய்டரியில் எப்படி கரெக்டாக வைக்கிறேன்னு பாருங்கள். இப்போது கேன்வாஸோட சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்ட்ரு மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும். இல்லைன்னா எம்ப்ராய்டரி கொஞ்சம் கோணலாக போனாலும் ப்ளவுஸ் சுடிதார் நல்லா இருக்காது. சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அதில் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுருங்க. அப்போ தான் கேன்வாஸ் உங்களுக்கு மாறாமல் கரெக்டாக இருக்கும். டைட்டாக பிடிச்சிட்டு சென்டர் பீஸ்க்கு ஒரு தையல் போட்டு எடுத்துருங்க. போட்டுட்டு கேன்வாஸில் படாமல் கேன்வாஸோட நெக் ஷேப்புக்கு கரெக்டாக தையல் போடுங்க. கேன்வாஸில் படக்கூடாது. அதை ஒட்டி அப்படியே சுற்றி தையல் போட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் கேன்வாஸ் வச்சு நெக்கு ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லா நெக் டிசைனும் நம்ம கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபினிஷிங்கும் உங்களுக்கு அழகாக வரும். ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு சுற்றி தையல் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கார்னர்லலாம் நம்ம ஒரு அட்கட் போட்டுக்கலாம். அட்கட் போட்டுட்டு கேன்வாஸை உள்பக்கமாக திருப்பிடலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பிட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸில் அப்படியே தையல் போட்டுகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போடுங்க. இல்லைன்னா எட்ஜு தையல் கூட போடலாம். எது வேணாலும் போட்டுக்கலாம். எட்ஜு தையல் போட்டிங்கன்னா நீங்கள் கேன்வாஸை உள்பக்கமாக ஹெம்மிங் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நான் எட்ஜ் தையல் தான் போடுறேன். போட்டுட்டு நம்ம நீட்டாக வந்துடும். பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ராய்டரிக்கும் நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணதும் சென்ட்ரு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். தேங்க்யூ.